ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெஜ் மோமோஸ் செய்கிறதுக்கு ரெட் சட்னி செம்ம காம்பினேஷன். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 அளவுக்கு பூண்டு, காரத்துக்கு மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க, ஏன்னா இந்த ரெட் சட்னி வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இது எல்லாம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகிற கேப்பில் நான் மோமோஸ்க்கான அந்த டோ வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் கோதுமை மாவுலலாம் ட்ரை பண்ணாதீங்க, நல்லாவே இருக்காது. அண்ட் கொஞ்சமாக உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் சட்னிக்கான தக்காளி எல்லாமே வெந்துச்சு. இது தக்காளியில் இருக்கிற தோல் மட்டும் நீக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரெட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மோமோஸ்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வெஜ் மோமோஸ் அப்படிங்கிறதுனால பன்னீர், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் இது 3 மட்டும் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கறி மசாலா தூள், கொஞ்சோண்டு சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. இதே நீங்கள் சிக்கன் மோமோஸ்னால் நீங்கள் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நார்மலாக மோமோஸ்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் உள்ள ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து தேய்ச்சிட்டு அப்புறம் நீங்கள் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி அழகாக பால்ஸ் மாதிரி வந்துடும். இது நார்மலாக நம்ம இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். இட்லி குண்டானில் நீங்கள் மோமோஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மோமோஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கிளாஸி மாதிரி வந்துடும், கிளாஸி டெக்ஸ்சரில். அவ்வளோதான், நம்ம வெஜ் மோமோஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அந்த ரெட் சட்னி மயோ வச்சு சாப்பிட்றதா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோமோஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பெங்களூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்னால் இந்த மோமோஸ் தான். இதை நீங்கள் வந்து சிக்கன் மோமோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாவ் அ நைஸ் டே.